Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 8 exercise 8.1 question number 7 பார்க்கலாம். வாங்க என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். Show that the percentage error in the nth root of a number is approximately 1 by n times the percentage error in the number. என்ன அதாவது ஒரு ப்ரூஃபா வந்து கேட்டிருக்காங்க. nth root of the number என்ன நம்பர்ங்கிறது கொடுக்கல. ஸோ நம்ம எடுக்கலாமா? நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம். சொல்யூஷன் எந்த நம்பர் கொடுக்காதனால let the number x ஓகேமா அந்த நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். nth root of the number இல்லையா, அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், let y equal to nth root of இப்படி எடுத்துக்கலாமா. ஏன்னா அந்த நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், nth ரூட்டை நம்ம எப்படி எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், x பவர் 1 by n இப்படி எழுதிக்கலாமா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டேக் log on இப்படி பிரிச்சுக்கலாமா. ஓகே, take log on both side. log எடுக்கும்போது என்ன வரும், log y equal to log of x power 1 by n. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், according to log rule. ஓகே, log a power n இருந்துச்சுன்னா இந்த n வந்து நமக்கு முன்னாடி வரும், n என்று log a இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்தவாறு 1 by n வந்து நமக்கு ஃப்ரண்டில் வந்துடும் அக்கார்டிங் டு log rule. அப்போது log y equal to 1 by n log x. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் above equation. ஓகே, equation both side differentiate both side. ரெண்டு சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது லாக் நமக்கு தெரியும், டிஃபரன்சியேஷன் ஆஃப் லாக் எக்ஸுக்கு 1 by x இல்லையா. அப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by y ஈக்குவல் டு 1 by n கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கட்டு. தட் இஸ் லாக் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் dx by x. ஓகே, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், தட் இஸ் d del y by y ஈக்குவல் டு 1 by n என்று dx by x. ஓகே, இதோட மீனிங் என்னென்னு பார்ப்போம். அதாவது பர்சன்டேஜ் என்ன கேட்டிருக்காங்க, ஷோ த பர்சன்டேஜ் எரர் 1 by n டைம்ஸ் வந்து பர்சன்டேஜ் எரர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம், பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு, இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகே, ஐ திங்க் எரர் இல்லையா, அப்ராக்சிமேட் எரர். ஓகே, அப்போ எழுதிக்கலாம் அப்ராக்சிமேட் எரர் into 100% இல்லையா. அப்போ அப்ராக்சிமேட் எரர் என்ன இருக்குது, del y by y into 100. அப்போ எப்படி எழுதிக்கலாம், எப்படி செஞ்சாலும் பார்ப்போம். இப்போ பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு del y by yக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஸோ 1 by n into dx by x into 100. அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, show that the percentage, அதாவது 1 by n times in the percentage error in the number. அப்படி எப்படி எழுதிக்கலாம், இது கரெக்டா, 1 by n times of percentage error in the number. அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம், percentage error equal to 1 by n times, கொஸ்டினை கொடுத்து அப்படி எழுதிக்கலாம், percentage error in the நம்பர். ஏன்னா நம்பரை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம் இல்லையா, இந்த நம்பர். அவங்க அதை தான் நம்ம ஷோ பண்ண எப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, ப்ரூஃப் பண்ண கேட்டிருக்காங்க, நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அதான் இதோட ஆன்சர்.